கவி சக்கரவர்த்தி கம்பருங்க. கம்பர் அவர் ஒரு மிகப்பெரிய புலவர். ஒரு நாள் அவரு காட்டு மோட்டு வழியா நடந்து போறாரு. காட்டு மேடு என்றால் புன்செய் நிலம். மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய நிலம். அது வழியா அவர் நடந்து போகும்போது, ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும்போது, திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்து படபடன்னு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. வந்த மழையில அவருடைய துணி, அவருடைய கட்டியிருந்த ஆடைகள் எல்லாமே சுத்தமா நனைஞ்சு போச்சு. சுத்தி முத்தி பார்த்தாரு, எங்கேயும் ஒதுங்க இடம் இல்ல. அப்படி பார்த்தா ஒரு மரம், ஆலமரத்துங்கீழ போய் ஒதுங்குனாரு. அப்படி இருந்தும் எல்லா துணியும் நனைஞ்சு போச்சுங்க. கொஞ்ச நேரத்தில மழை விட்டுது. அவரு நடந்து மீண்டும் போனாரு. போகும்போது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் ஒருவன், ஒரு இளைஞன். அவரு எதிர வராரு. அவர் வரும்போது அவர் கட்டியிருக்கிற வேட்டியும், அந்த துண்டும், அவருடைய தலையும் எதுவுமே நனையல. இவருக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. அந்த தம்பிகிட்ட கேட்கறதுக்கும் இவருக்கு கொஞ்சம் தயக்கம். அப்படி இருந்தும் போய் கேட்டுட்டாரு. "ஏன்டா தம்பி, இவ்வளோ மழையில என்னுடைய துணியெல்லாம் நனைஞ்சு போச்சே, ஆனா உன்னுடைய தலையும் துணியும் நனையலையே, எப்படி?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த தம்பி சொன்னான், "ஐயா, நீங்க கவி சக்கரவர்த்தி கம்பர்ன்னு எனக்கு தெரியும். நீங்க பாடிய பாடலில் ஒரு பாடல்ல எனக்கு சரியான விளக்கம் தெரியல. அந்த பாடலுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா, நானு கட்டியிருக்கிற இந்த துணி எப்படி நனையாம இருந்தது அப்படின்ற விளக்கத்த நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்.